அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். பல்வேறு விதமான செல்வ ஈர்ப்பு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது மட்டுமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். வழிகாட்டும் முன் வாழ்ந்து காட்டு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு இதை செய், அதை செய், அப்படி செய், இப்படி செஞ்சால் இது கிடச்சிரும், அப்படி செஞ்சால் அது கிடச்சிரும் அப்படின்னு வழிநடத்துவதற்கு முன்னாடி நீங்கள் அதை வாழ்ந்து காட்டி அனுபவித்து அதற்கு பிறகு வழிநடத்தினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் என்பது நம்மளோட முன்னோரோட வாக்கு. இதை தற்போது நமது மகாத்மா காந்திஜியை வச்சும் கூட ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தையை கூட்டிகிட்டு காந்திஜியை பார்க்க போகிறாங்க. அந்த அம்மா காந்திஜியை பார்த்த உடனே காந்திஜிகிட்ட சொல்கிறாங்க, என் குழந்தை நிறைய இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் அவளுக்கு பல்லு வலி வந்துடுது, அதனால் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு அந்த அம்மா காந்திஜி கிட்ட சொல்லும்போது காந்திஜி அப்படிங்களா, சரி நீங்கள் அடுத்த வாரம் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா காந்திஜி இதை சொல்கிறதுக்கு என்ன ஒரு வாரம் கழித்து திரும்பி வர சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு. ஒரு வாரம் திரும்பி போன உடனே குழந்தைக்கு காந்திஜி இனிப்போட தீமைகள் என்ன, இனிப்பு சாப்பிட்டா என்ன மாதிரி பிரச்சனை வரும், இனிப்பு எந்த அளவு மட்டும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அறிவுரை கூறியிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, இதை நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்கலாமே, இதுக்கு எதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்தீங்க அப்படின்னு அந்த அம்மா நம்ம மகாத்மா காந்திஜி கிட்ட கேட்கும்போது மகாத்மா காந்திஜி என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ஒரு வாரம் இந்த இனிப்பு இல்லாமல் இருந்து வாழ்ந்து பார்த்தேன், வாழ்ந்து பார்க்கும்போது தான் அதோட நன்மை தீமைகளை புரிஞ்சுக்க முடிஞ்சு, நான் அந்த குழந்தைக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அதையே நான் செஞ்சு பார்த்துட்டு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு வார காலம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்கார். அவர் வாழ்வியலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அகிம்சை என்பது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி தான் வாழ்ந்தார், அதனால் அது நமக்கு சேர்ந்தது. அதுபோல தான் நாங்கள் பணவளக்கலை என்கின்ற செல்வத்தை ஈர்க்கும், செல்வத்தை அதிகரிக்கும் ஈர்ப்பு விதிக்கு சம்பந்தப்பட்ட பணத்தை வளர்த்தும் கலை தான் இந்த பணவளக்கலை. இந்த பணவளக்கலையில் நாங்கள் சொல்வது என்னமோ ஏதோ மேஜிக்கோ ஏதோ உங்கள்கிட்ட காசு சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லவே இல்லை. இதுவரைக்கும் 10,000 நபர்களுக்கு மேலே பயிற்சியில் கலந்துக்கிட்டு 5,000 நபர்களுக்கு மேலே ரிசல்ட்டை பார்த்தவங்களே எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் கூட டீமாகவே இருக்காங்க. ஸோ அந்த டீமாக இருக்கிறவங்களோட வாழ்வியல் அனுபவங்களைத்தான் நாங்கள் பயிற்சி வகுப்பில் கொடுக்குறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி வகுப்பு நடத்தும் போது என்ன சொல்லுவோம்னா, இதை செய்யுங்க, இது நடக்கும், இது நம்புங்கன்னு நம்ப சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் எதையுமே நம்ப சொல்றதில்ல. ஏன்னா முன்னாடி பார்த்ததை, படித்ததை, கேட்டதை தான் சொன்னோம். ஆனால் இப்போ நாங்கள் பயிற்சி வகுப்பில் கொடுக்கறது எல்லாமே அனுபவங்கள். எங்கள் வாழ்விலும் எங்களோட உறுப்பினர்கள் பங்கேற்பாளரோட வாழ்விலும் நடந்த விஷயங்களை மட்டும்தான் இந்த பயிற்சி வகுப்பில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதுபோல் நான் சமீபத்தில் என்னோட வாழ்க்கைக்கான தேவைகளை, லட்சியங்களை வசியப்படுத்துவதற்காக ஒரு வழிமுறையை பயன்படுத்தினேன். அந்த வழிமுறையை உங்களுக்காக சொல்லுவதற்காகத்தான் இந்த வீடியோவே. அதாவது எனக்கு பின்னாடி இந்த ஷீட்டு தெரியுதுலங்க, இந்த ஷீட்டெல்லாம் என்ன தெரியுமா, என்னோட ஆசைகள், என்னுடைய கனவுகள், என்னுடைய லட்சியங்கள். நான் ஒன்று தேவையை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தேவையை என்னோட பிறந்த கிழமையோட பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் ஷீட்டில் எழுதி என்னோட பெட்ரூமில் ஒட்டிடுவேன். இது ஒரு பங்கு, இந்த மாதிரி 4 மடங்கு இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறது 1 மடங்கு. ஸோ என்னோட தேவையை முடிவு பண்ணிவிட்டு என்னோட பிறந்த கிழமை, திங்கள் புதன் வியாழன் நம்ம பிறந்திருப்போம்ல, அந்த பிறந்த கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் லெஃப்ட் ஹேண்டில் நான் எழுதி அதே நேரத்தில் ஒட்டிடுவேன். காலையில் எந்திரிக்கும் போதும் இரவு படுக்க போதும் இதையை பார்த்துட்டே தான் தூங்குவேன், எந்திரிப்பேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, என் கனவுகளை நான் கவர்ச்சியப்படுத்துவதற்கும் ஆகர்ஷணப்படுத்துவதற்கும் என் ஆழ் மனது செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம பயிற்சியில் எந்திர மந்திர தந்திரங்களை பற்றியெல்லாம் சொல்கிறது இல்லை. நம்ம பயிற்சியில் சொல்லக்கூடியது என்ன தெரியுங்களா, நமது மனதை செம்மைப்படுத்தி நமது தேவையை உறுதிப்படுத்தி அந்த உறுதியை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவது தான். அப்படி உறுதிப்படுத்தின சில விஷயங்கள் தான் இது எல்லாமே. அதாவது iPhone 7 வாங்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அந்த iPhone 7 வாங்கணும்னு முடிவு பண்ண ஷீட், இதை நான் ஜெயிச்சதுக்கப்புறம் இங்கே இதை கசக்கி போடும்போது வரும் பாருங்கள் ஒரு ஆனந்தம்,
அடைஞ்சிட்டோம்டா, ஜெயிச்சிட்டோம்டா, முன்னேறிட்டோம்டா, சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு நமக்குள்ள ஒரு உத்வேகமான வார்த்தை வரும் தெரியுங்களா? அது என்னை இன்னும் மேலும் வேகமாகவும் மேலும் உறுதிகரமாகவும் செயல்படுத்த உதவும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை பற்றி ஒரு பணம் தரும் பைரவன் ஒரு புத்தகம் வெளியிட்டோம்ல, அந்த புத்தகம் வெளியிட்டாச்சு, தயார்படுத்தியாச்சு. தேய்பிரை அஷ்டமிக்கு வெளியிட்டோம். அது வெளியிட்டதுக்கான புத்தகம். இதை நான் எழுதுனது எப்போ? 40 நாட்களுக்கு முன்னாடி. அது எழுதுனது எப்போ? 20 நாட்களுக்கு முன்னாடி எழுதணும். ஸோ இது எல்லாமே என் கனவுகள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூருக்கு பணவளக்கலை பயிற்சி வகுப்பு டிசைன் பண்ணணும்னு எழுதியிருந்தேன். போயாச்சு, பணவளக்கலை பயிற்சி பண்ணியாச்சு, சக்ஸஸாக வெளியே வந்து அதுக்கப்புறம் பதிவு பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ இந்த சக்ஸஸும் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி இதெல்லாம் என்னோட அடுத்தடுத்த கனவுகள். அது சின்ன கனவுகளாக இருந்தாலும் சரி, பெரிய கனவுகளாக இருந்தாலும் சரி, நான் என் கனவுகளை முடிவு பண்ண உடனே அது வெறும் கனவாக வைக்காமல் அதை எழுத்துப்பூர்வமாக தயார் செய்து அதையே இந்த மாதிரி ஷீட்டில் என்னோட பிறந்த கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதி வச்சிருவேன். இப்படி எழுதி வைக்கிறதுனால அது விரைவில் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த மாதிரி யார் யாருக்கு கைட் பண்ணியிருக்கணும் அவங்க வாழ்க்கையிலும் இந்த வெற்றி நடந்திருக்கு. ஸோ அன்பு நண்பர்களே, தேவை இருக்குது, ஆசை இருக்குன்னு வச்சு ஆசையை விட்டு வச்சு கனவு கண்டுட்டு இருக்கக்கூடாது. அதற்காக செயல்பட வேண்டும். அதற்கு செயல்படணும் அப்படின்னா அதுக்கு சரியான திட்டம் தீட்டுதல் இருக்க வேண்டும். பிளான் டு ஃபெயில் இஸ் ஃபெயில் டு பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டம் தீட்ட தவறியவர்கள் தவறுவதற்காகவே திட்டம் தீட்டிய உள்ளார்கள் என்று அர்த்தம். ஆம் நண்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னேறணும், கோடி கோடிய பணத்தை குவிக்கணும் அப்படின்னா அது எந்த பாதையில் போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி போனால் பணத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க முடியும், அந்த பணத்தை வச்சு நீங்கள் எப்படி பெரிய லெவலில் உங்கள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் பணவளக்கலை என்கின்ற பயிற்சி வகுப்பில் நாங்கள் சொல்லித் தருகின்றோம். இந்த பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு உங்களுள் இருக்கக்கூடிய தீர்வை உங்களுக்கு காமிக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு தான் இந்த பணவளக்கலை என்கின்ற பயிற்சி வகுப்பு. இதில் நடக்கக்கூடியது எல்லாம் நடந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்களைத்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். இது உங்கள் வாழ்வை நீங்களே மேம்படுத்தக்கூடிய அரிய தருணம். ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அதை கற்று செயல்படுத்துவதன் மூலமாக அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதுபோல் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை அப்படி என்றால் அந்த பிரச்சனை வருவதற்கு காரணம் நீங்கள் அதை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதை தெரிந்து கொண்டால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்துவிட முடியும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எப்படி? அதற்கு நீங்கள் ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம், பணத்தை பெருக்கும் பயிற்சியாளர். வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் செல்வத்தை பெருக்குவது நிச்சயம், இது சத்தியம். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நினைத்ததை நிறைவேற்றுவோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். வாய்ப்புள்ளவர்கள் என்ன பயிற்சி வகுப்பில் வந்து சந்தியுங்க. வாழ்க வளர்க. நன்றிகள் கோடி.